சின்ன மருமகள் அப்கமிங் எபிசோட என்ன நடக்கலாம் அப்படின்னா, இங்க அப்பத்தா தடின்னு வந்து நான் தாண்ட தமிழை படிக்க வச்சேன், தமிழ் ஆசைப்பட்டா நான் படிக்க வச்சேன், தமிழ் உனக்கு பண்ண மிகப்பெரிய ஒரு நன்றி விசுவாசத்துக்காக கைமாறா என்கிட்ட அவ பிடிச்சதை கேட்டா நான் பண்ணி கொடுத்துட்டேன். நீ என்ன தண்டனை தரணுமோ ராஜாங்கம் அந்த தண்டனைய ஆத்தா எனக்கு கொடுப்பா அப்படின்னு இங்க அப்பத்த சொல்லவும், ராஜாங்கம் ஒண்ணு ஆத்தா நான் உன்னை எந்த அளவுக்கு நம்பினேன், ஆனா நீ எனக்கு முதல்ல குத்திட்டல அப்படின்னு சொல்லிட்டு இங்க ராஜாங்கம் இனிமே என்கிட்ட பேசாதாத்தா அப்படின்னு சொல்லி கோமா போயிடுறாரு. இதை பார்த்து ஈஸ்வரி ஏதாவது இந்த பிரச்சனையை ஊதி பெருசாக்கி அது மூலியமா தமிழ்ச்செல்விய வீட்டை விட்டு வேட்டையில நினைச்சோம், ஆனா இது சப்புன்னு முடிஞ்சு போச்சு, இதை இப்படி விடக்கூடாது அப்படின்னு ஈஸ்வரி முடிவு பண்றாங்க. ராஜாங்கம் மாடிக்கு போனதுக்கு அப்புறமா ஈஸ்வரி மாடிக்கு போறாங்க. மாமா என்ன மாமா நடக்குது இந்த வீட்டுல, அந்த தமிழ்ச்செல்வி உங்களுக்கு பிடிக்காத எல்லாத்தையுமே பண்றா, அதுவும் இந்த வீட்டுல இருக்கிற எல்லாரும் உதவியோட. ஏற்கனவே தமிழ்ச்செல்வி அவங்க வீட்டுக்கு நம்ம குடும்பத்துக்கு தெரியாம கடை வச்சு கொடுத்தா, அதுவும் சேது மூலியமா. ஆனா நீங்க அதை பெரிய விஷயமா எடுத்துக்காம என்கிட்ட பேசாதுன்னு சொல்லி ஒதுங்கிட்டீங்க. ஆனா அப்புறம் கொஞ்ச நாள் பேச ஆரம்பிச்சிட்டீங்க. இப்ப பாருங்க ஆத்தா மனசையே மாத்தி அத்தையோட சேர்ந்து கூட்டு சதி பண்ணி இன்னைக்கு பரீட்சை எழுதி உங்களுடைய மான மரியாதைய வாங்கியிருக்கா. உங்களோட பேச்சை மீறி இன்னைக்கு அவ பரீட்சை எழுதி இந்த அளவுக்கு பண்ணியிருக்கா. ஆனா நீங்க இதுக்கும் எதுவும் பேசாம அத்தை கிட்ட இனிமே என்கிட்ட பேசாத அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டீங்க. மாமா நீங்க வந்து வர வர அந்த தமிழ்ச்செல்வி பக்கம் சாஞ்சிட்டீங்கன்னு எனக்கு தோணுது மாமா. நீங்க எப்போதும் எப்படி இருப்பீங்க, சிங்க மாதிரி இருப்பீங்க. நீங்க சொல்லக்கூடிய அந்த தீர்ப்பால நாங்கெல்லாம் பயந்து போய் தப்பு பண்ணவே பயப்படுவோம் மாமா. ஆனா இப்போ நீங்க அதிகமா யாருக்கும் எந்த ஒரு தண்டனையும் கொடுக்க மாட்டீங்க. அதனாலதான் வீட்டுல இருக்க எல்லாருக்கும் உங்க மேல பயம் இல்லாம போச்சு மாமா. நீங்க இதை சும்மா எடுக்கூடாது மாமா. நீங்க மட்டும் இப்போ இதை சும்மா விட்டீங்க அப்படின்னா அடுத்தடுத்து தாமரை அப்புறம் சித்ரா போஸ்ன்னு எல்லாருமே தப்பு பண்ணிட்டு இருப்பாங்க மாமா. ஏற்கனவே போஸ் இந்த அளவுக்கு தப்பு பண்ணதுக்கு காரணம் என்ன, ஏன்னா இந்த வீட்டுல உங்க மேல அந்த பயம் போச்சு மாமா. நீங்க பழைய ராஜாங்கமா மாறுங்க மாமா. இந்த தமிழ்ச்செல்வி சும்மா விடாதீங்க மாமா, அவளை எதனா பண்ணுங்க மாமா அப்படின்னு ஈஸ்வரி பக்கம் ஏத்தி விடுறாங்க. அதை பார்த்து சாவித்திரி வந்துட்டு ஆமாண்ண அதனையும் அன்னி மதுரை சொல்றது கரெக்டு தான். ஏன்னா நீங்க எப்படி இருந்தீங்க ஞாபகம் இருக்கா, இந்த வீட்டுல நீ வச்சுதான் சட்டம், உங்க பேச்சு மீறி நானே ஏதாவது பண்றதுக்கு யோசிப்பேன் பயப்படுவேன். ஆனா தமிழ்ச்செல்வி பாருங்க எதுவுமே பண்ண மாட்டா, அசால்ட்டா இருக்கான் அவ பாட்டுக்கு நம்ம அம்மா மனசே மாத்திருக்கானா பாத்துங்களேன். அந்த அளவுக்கு அவ சரியான கைக்காரின நீங்களே பாத்திருப்பீங்களே. நம்ம அரசியல்ல நீங்க ஜெயிக்கணும் அப்படின்றதுக்காக அவ பண்ண அந்த ஒரு சில போராட்டம் தானே எல்லாரையும் மனசை மாத்த வச்சது. அப்படி ஊருக்காரங்க மனசையே மாத்துறா அப்படின்னா நம்ம அம்மா மனசை மாத்த எவ்வளவு நேரம் ஆயிடும் அவளுக்கு. ஆனா நீ நினைக்க முடியாது, அவ சாதாரண ஆள் கிடையாதுன்னு, அவ மோசமான ஆளு. அவ ஒரு முடிவோட தானே இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கா. உங்களுடைய இந்த மான மரியாதையெல்லாம் உடைச்சு இந்த வீட்டுக்குள்ள அவ வைக்கதான் சட்டம் அப்படின்னு எல்லாத்தையுமே மாத்திட்டு இருக்கானே, அது உங்களுக்கு தெரியாம இருக்கு. நீங்க விட்டுறாதீங்கன்னு, இதை மட்டும் நீங்க எப்படியே விட்டுட்டீங்க அவ்வளவுதான். அப்புறம் திரும்ப உங்களால இந்த வீட்டுக்குள்ள எதையுமே உங்க விருப்பத்துக்கு பண்ண முடியாதுன்னு அப்படின்னு இங்க சாவித்திரி ஒரு பக்கம் ராஜாங்கத்தை ஏத்தி விடுறாங்க. அப்படின்னு பார்த்து கரெக்டா மோகனா வராங்க. மோகனா வந்ததும் சாவித்திரி ஈஸ்வரி என்ன பண்றீங்க ரெண்டு பேரும் இங்க, அவரே ஏற்கனவே கடுப்புல இருக்காரு, கோவத்துல இருக்காரு, இப்ப போய் அவர்கிட்ட என்ன பேசிட்டு இருக்கீங்க, நீங்க கீழே போங்க நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல, இல்லக்கா அது வந்து அப்படின்னு ஈஸ்வரி ஆரம்பிக்கிறாங்க. மோகனா உடனே ஈஸ்வரி நான் தான் சொல்றேன்ல நான் பேசிக்கிறேன் நீங்க கீழே போங்க அப்படின்னு இங்க மோகனா சொல்லவும், ஈஸ்வரி ஒண்ணு அட அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள கோபத்தை வச்சுக்கிட்டு வெடி கட்டிக்காம கீழே போறாங்க. கீழே போனதுக்கு அப்புறமா இங்க மோகனா சொல்றாங்க, ஏங்க நான் உங்கள்கிட்ட ஒண்ணு கேட்கவா, கோபப்பட மாட்டீங்களே, சொல்லு மோகனா என்ன கேட்க போற. இல்லைங்க இந்த ஈஸ்வரி சாவித்திரி சொல்றதெல்லாம் கேட்டுட்டு நீங்க உடனே கோவப்படாதீங்க, கொஞ்சம் நார்மலா இருங்க. தமிழ்ச்செல்வி உண்மையிலேயே அவ பண்ணது தப்பு இல்லைங்க, அவ பண்ணது நீங்க தப்பு நினைக்காதீங்க. அவ பண்ணது தப்பா இருந்தா கண்டிப்பா நம்ம குடும்பத்துக்கு கலங்கத்தை உண்டு பண்ணியிருக்கோம். ஆனா இன்னைக்கு அவ பண்ண காரியத்தால நம்ம குடும்பத்துக்கு எதுவும் கலங்கம் ஏற்படலைங்க. உண்மையிலேயே நம்ம குடும்பத்தை எல்லாருமே புகழ்ந்துதான் பேசுறாங்க. அதுவும் சொல்ல போனா ஒரு மாமனாரு மருமகளுக்கு சப்போர்ட் பண்ணி படிக்க வச்சிருக்காரு. அது மூலியமா அந்த பொண்ணு இன்னைக்கு தமிழ்நாட்டிலேயே முதல் மார்க் வாங்கியிருக்கா. இப்படியாப்பட்ட குடும்பத்தை தமிழ்நாட்டுல பார்க்கவே முடியாது. அதுவும் அவர் ஒரு அமைச்சரா இருந்தும் கூட தன்னுடைய மருமகளை இந்த அளவுக்கு படிக்க வச்சிருக்காருன்னா கண்டிப்பா ராஜாங்கத்துக்கு எந்த அளவுக்கு பெரிய மனசு இருக்கும் அப்படின்னு எல்லாருமே உங்களை பத்தி ரொம்ப பெருமையா பேசிக்கிறாங்க. அந்த அளவுக்கு உங்களை பத்தி பெருமையா பேசுறதுக்கு காரணம் யாருங்க, இன்னைக்கு தமிழ்ச்செல்வி பண்ண அந்த விஷயம் தானேங்க. ஏங்க நீங்களே யோசிச்சு பாருங்க, ஒவ்வொரு வீட்லயும் பிள்ளைங்க நல்லா படிச்சு அது அப்பா அம்மாவுக்கு தானங்க பெருமை. அந்த மாதிரி தாங்க தமிழ்ச்செல்வி அவங்க வீட்டுல இருந்து படிச்சிருந்தா கூட அவங்க அப்பா அம்மாவுக்கு இந்த அளவுக்கு பெருமை இருந்திருக்குமான்னு தெரியாதுங்க. ஆனா அதே தமிழ்ச்செல்வி இங்க வந்து படிச்சதுனால இன்னைக்கு தமிழ்ச்செல்வி நம்ம குடும்பத்துக்கு எவ்வளவு பெரிய பெருமை வந்திருக்கு பாருங்க. அப்படி இருக்கும்போது நீங்க அவ மேல கோவப்படாதீங்க. அது மட்டும் இல்லாம அவ இப்போ கர்ப்பமா இருக்காங்க. அவங்க வயித்துல நம்ம சேதுவோட அம்மா வந்து பிறக்க போறாங்க. அந்த சந்தோஷத்துல சேது இருக்கான். அப்படி இருக்கும்போது இப்ப போய் நீங்க தமிழ்ச்செல்விய ஏதாவது தண்டிச்சாலோ இல்ல தமிழ்ச்செல்விய மனசு கஷ்டப்படுற மாதிரி நீங்க பேசினாலோ கண்டிப்பா அது அந்த குழந்தையும் பாதிக்குங்க. அதனால
அந்த குழந்தைக்கும் தானங்க ஆபத்து. அதனால நான் சொல்றதை கேளுங்க. தமிழ்ச்செல்வி பண்ணது சரியோ தப்போ நீங்க எதையும் இப்படி யோசிக்காதீங்க. இந்த பிரச்சனை இதோட விட்டுருங்க. ஏங்க, ஒருவேளை தமிழ்ச்செல்வி அத்தைகிட்ட கேட்டதுக்கு பதிலா உங்கள்கிட்ட வந்து நான் கர்வமா இருக்கிற நேரத்துல எனக்கு ஆசைப்படுறது நீங்க செஞ்சு தருவீங்களான்னு கேட்டு அப்போதைக்கு அவ ஆசையை சொல்லி ஒருவேளை நீங்க செஞ்சிருப்பீங்களா மாட்டீங்களா? யோசிச்சு பாருங்க. அவ கர்ப்பமா இருக்காங்க. இப்போதைக்கு அவ ஆசைப்படுறத செஞ்சு தர வேண்டியது நம்மளுடைய கடமை. அப்படி இருக்கும்போது அவ ஆசைப்படுறதால தானங்க அத்தை அதை செஞ்சாங்க. அதனால இது தப்பா இல்லைங்க. நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க எல்லாரும் சொல்றதை கேட்டு மனசை போட்டு குழப்பிக்காம நீங்க உட்காந்து கொஞ்சம் யோசிச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கே புரியுங்க. தமிழ்ச்செல்வி மேல எந்த தப்பும் இல்லை அப்படின்னும் அத்தை மேலேயும் எந்த தப்பும் இல்லைங்கிறது உங்களுக்கே புரியுங்க அப்படின்னு இங்க கோமதி இங்க சொல்லவும் இங்க உடனே ராஜாங்கம் அப்படி பாக்குறாரு. இங்க அப்போதைக்கு என்ன பேசுன்னு தெரியாம அந்த இடத்துல மோகனா அப்படியே நிக்கிறாங்க. ராஜாங்கம் எதுவுமே பேசாம அமைதியா இருக்காரு. மோகனா கேக்குறாங்க, என்னங்க நான் எதுவும் தவறா பேசிட்டேனா? இங்க பாருங்க, உங்களை எய்த்து பேசணும்னு நினைக்க வேணாம். நான் உண்மையை சொன்னேங்க. இது தவறா இருந்துச்சுன்னா என்னை மன்னிச்சுக்குங்க அப்படின்னு மோகனா சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் ராஜாங்கம் உட்காந்து யோசிச்சு பாக்குறாரு. உண்மையிலேயே மோகனா சொன்ன மாதிரி ஆத்தா எந்த தப்பும் பண்ணல, நாம தான் இதை தப்பா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு ராஜாங்கம் கீழே இறங்கி வர்றாரு. வந்த ராஜாங்கம் ஆத்தாவை கூப்பிடுறாரு. ஆத்தாவை கூப்பிட்டதும் இங்க ஈஸ்வரியும் சாவித்திரியும், ஐயா நாம நினைச்ச மாதிரி மாமா கோமா இருக்காரு போல, கண்டிப்பா தமிழ்ச்செல்வியா வீட்டோட வெளியே அனுப்ப போறாரு அப்படின்னு இங்க ஈஸ்வரியும் சாவித்திரியும் காத்துட்டு இருக்காங்க. இங்க ஆத்தா உடனே ஓடி வந்து ராஜாங்கம் சொல்லுப்பா அப்படின்னு கேட்க, தமிழ்ச்செல்வி கூப்பிடுமா அப்படின்னு சொல்றாங்க. ஐயா ஏன்யா தமிழ்ச்செல்வி கூப்பிடுன்னு சொன்னேன் அப்படின்னு ராஜாங்கம் சொல்ல இங்க ஈஸ்வரின் சாவித்திரிக்கு சந்தோஷம் தாங்கல. நாம நினைச்ச மாதிரியே கண்டிப்பா நடந்துருச்சு அப்படின்னு ரொம்ப ஆசையா பாத்துட்டு இருக்காங்க. கரெக்டா தமிழ்ச்செல்வி வராங்க. வந்த உடனே தமிழ்ச்செல்வி பாக்குற ராஜாங்கம், இங்க பாரு, நீ வந்து எனக்கு தெரியாம போய் பரிசு எழுதிட்ட, அதனால எனக்கு உன் மேல கோவம் இருக்கு இல்லைன்னு சொல்ல, அதுக்காக இந்த நேரத்துல நீ ஆசைப்பட செஞ்சு தர வேண்டியது என்னுடைய கடமை. ஏன்னா என்னுடைய மனைவி உன் வயிற்றுல இருக்கா, சேதுடைய அம்மா உன் வயிற்றுல பிறக்க போறாங்க. அப்படி இருக்கும்போது சேதுடைய அம்மா ஆசைப்பட்டா கண்டிப்பா செஞ்சு தர வேண்டியது என்னோட கடமை. அப்படி இருக்கும்போது அந்த இடத்துல நீ ஆசைப்படாலும் செஞ்சு தர வேண்டியது என்னோட கடமை தான். அதனால உனக்கு வேற என்ன ஆசை இருக்கு சொல்லு, நான் செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்ல இங்க தமிழ் ஒண்ணு, மாமா சொல்றேன் தப்பான்னு சரிங்க மாமா, எனக்கு டாக்டர் ஆகணும் வந்து பெரிய கனவு மாமா, நான் டாக்டரா மட்டும் ஆகணும் மாமா, அதுக்கு மட்டும் எனக்கு உதவி பண்ணுங்க மாமா அப்படின்னு தமிழ் சொல்ல உடனே ராஜாங்கம் சேது கூப்பிடாரு. சேது இங்க வாப்பா, தமிழ்ச்செல்வி டாக்டர் ஆகணும்னு ஆசைப்படுறா, அதுக்கு என்னென்ன பண்ணணுமோ எல்லாத்தையும் பண்ணு, அவ கண்டிப்பா டாக்டர் ஆகணும் அப்படின்னு ராஜாங்கம் இங்க சொல்ல சேது ஒண்ணு, அப்பா நீங்களாப்பா பேசுறீங்க அப்படின்னு கேக்குறாங்க. ஏன்டா சேது என்ன இருக்கு? ஏன்னா தமிழ்ச்செல்வி வயித்துல உங்க அம்மா இருக்காங்கடா. அப்படி இருக்கும்போது உங்க அம்மா ஆசைப்பட்ட எதுவும் நம்ம செஞ்சு தர மாட்டோமா சொல்லு? கண்டிப்பா தமிழ்ச்செல்வி டாக்டர் ஆகணும். அது தமிழ்ச்செல்வி ஆசை மட்டும் இல்ல, இப்போ இது உங்க அப்பாவோட ஆசையும் சரியா அப்படின்னு இங்க ராஜாங்கம் சொல்ல தமிழ்ச்செல்வியும் சேதுவும் உடனே போய் ராஜாங்கத்தை காலில் விழுறாங்க. எங்களை மன்னிச்சுங்க மாமா, உங்கள்கிட்ட சொல்லாம பண்ண தப்பு தான் அப்படின்னு சொல்ல, இங்க பாருமா, நீ செஞ்சு தப்பாவே இருக்கலாம், ஆனா இந்த விஷயத்துல அது தப்பு கிடையாதுதான். அதை நான் புரிஞ்சுக்கிட்டேன், உணர்ந்துட்டேன். அதனால எனக்கு எந்த கோபமும் இல்லை. நீ நல்லா படிச்சு டாக்டர் ஆகணும், டாக்டர் ஆகி கண்டிப்பா இந்த ஊர் மக்களுக்கு இலவசமா நீ வைத்தியம் பண்ணணும் அப்படின்னு ராஜாங்கம் தமிழ்ச்செல்வியை வாழ்த்துறாரு.